இந்த வீடியோல மேக்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் பார்க்க போறோம். A ladder 17 feet long is leaning against a wall. If the ladder vertical wall and the floor from the bottom of the wall to the ladder form a right angle triangle. Find the height of the wall where the top of the ladder meets if the distance between bottom of the wall to bottom of the ladder is 7 feet less than the height of the wall. ஸோ கொஸ்டின்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு வால் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதான் அந்த வால். ஓகே, இதை வந்து நம்ம வால் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வால்ல ஒரு லேடர் பிளேஸ் ஆயிருக்கு. இதுதான் அந்த லேடர். ஓகேவா? இந்த லேடரோட ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா 17 ஃபீட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹைட் ஆஃப் த வால் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? ஹைட் ஆஃப் த வால் தான் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இன்னொன்று சென்டென்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இங்கிருந்து இதுக்கான டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹைட் ஆஃப் த வால்ல இருந்து 7 சப்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அதனால நான் ஹைட் ஆஃப் த வாலை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், இதை x-7 அப்படின்னு எடுத்துக்கிறேன். லேடரோட ஹைட் வந்து 17 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஹைட் ஆஃப் த வால் கண்டுபிடிக்க சொல்றாங்க, அதை எக்ஸ் அப்படின்னு வச்சிட்டேன். இதுக்கான டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹைட் ஆஃப் த வால்ல 7 கம்மி அப்படின்னு சொல்றாங்க. அதனால நான் x-7 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து பார்க்க ஒரு ரைட் ஆங்கிள் மாதிரி இருக்கு, ரைட் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கு, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நான் பிதாகரஸ் தியரம் அப்ளை பண்றேன். ABC அப்படின்னு வச்சுக்குவோம். பிதாகரஸ் தியரம் அப்படின்னா இந்த சைடு இருக்குல்ல, இந்த சைடை ஸ்கொயர் பண்ணணும். ஸ்லோப் சைடு இருக்குல்ல, அந்த சைடை ஸ்கொயர் பண்ணணும். அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா மற்ற ரெண்டு சைடை ஸ்கொயர் பண்ணி பிளஸ் பண்றதுக்கு ஈக்குவலா இருக்கும். ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர். பிதாகரஸ் தியரம் யூஸ் பண்றேன். ஏசி ஸ்கொயர் பார்த்தீங்க அப்படின்னா 17 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி வந்து எக்ஸ் ஸ்கொயர், பிசி பார்த்தீங்கன்னா x-7 ஹோல் ஸ்கொயர். ஃபர்ஸ்ட் 17 ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். $289 வருது ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். இது பார்க்க எது மாதிரி இருக்கு அப்படின்னா a-b ஹோல் ஸ்கொயர் அந்த ஃபார்முலா மாதிரியே இருக்கு. a ஸ்கொயர் plus b square minus 2ab, a square x square b square 7 square 49 minus 2ab minus 2ab 7 14x. ஓகேவா? 289 equal to 2x square plus 49 minus 14x. இந்த 289 நான் இந்த சைடு கொண்டு வந்துடுறேன். 2x ஸ்கொயர் பிளஸ் 49 மைனஸ் 14x. இதை இந்த சைடு கொண்டு வந்து என்ன ஆயிரும், மைனஸ் 289 ஈக்குவல் டு 0. 289ல 49 சப்ராக்ட் பண்ணுவோம். 240 அப்படின்னு கிடைக்குது. 2x square minus 14x minus 240 equal to 0. மூணு நம்பருமே 2 டேபிள்ல வர மாதிரி இருக்கு. ஸோ நம்ம ஓலா 2ஆல டிவைட் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணோம் அப்படின்னா x ஸ்கொயர் மைனஸ் 7x மைனஸ் 120 ஈக்குவல் டு 0. ஓகேவா? இப்போ இது பார்க்க குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மாதிரியே இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கோ ஃபர்ஸ்டையும் லாஸ்டையும் மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ப்ராடக்ட் பண்ணால் எனக்கு மைனஸ் 120 அப்படின்னு கிடைக்குது. சென்டராக இருக்கிறது பார்த்தீங்கன்னா -7. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 58 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஏதாவது ரெண்டு நம்பர் அதை மல்டிப்ளை பண்ணால் -120 அப்படின்னு கிடைக்கணும். அதை ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு -7 அப்படின்னு கிடைக்கணும். -58 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா?
ஸோ இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு -120 கிடைக்கும். இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது எனக்கு -7 கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னு பாருங்க, எக்ஸ் இருக்கு. ஸோ எக்ஸ் -15, அடுத்து எக்ஸ் பிளஸ் 8 ஈக்குவல் டு 0. இது வந்து ரெண்டுக்குமே தனித்தனியாக வரும் இந்த 0. எக்ஸ் -15 ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஈக்குவல் டு -15 அங்கிட்டு போகும்போது +15 ஆயிரும். எக்ஸ் பிளஸ் 8 ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஈக்குவல் டு -8. மைனஸ் வேல்யூ இஸ் நாட் பாசிபிள். மைனஸ் வேல்யூ வர வாய்ப்பு இல்லை. ஹைட்ல எப்படி மைனஸ் வேல்யூ வரும்? வராதுல்ல. ஸோ ஆன்சர் என்னது? 15 தான் நமக்கு ஆன்சர். height of the wall is 15 feet. Thank you for watching.